ஏன்னா நம்ம அந்த கூட்டத்தை பார்க்கும்போது, மக்கள் கூட்டத்தை, குறிப்பாக பெண்கள் கூட்டத்தை, இளைஞர்கள் கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது அவன் ஏன் வந்து அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னே தெரியல. போய் அந்த ரோட்டு மேலே விழுறது, காரு மேலே போய் விழுறது, அவரை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லி. இதில் இந்த 5 தொகுதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோன்னா 5மே வந்து 4 தொகுதிகள் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடியது. ஆனால் நம்ம ஓவரால் ஒரு அரசியலாக பார்த்தோம் அப்படின்னா டிவிகேக்கு இது வந்து ஒரு வெற்றியாக கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் கேஸ் போடுங்க, நீங்கள் வாய்தாவுக்கு போங்க, நீங்கள் வழக்காடுங்க, அவங்க பேசட்டும் இவங்க பேசட்டும் அப்படின்னு தேர்தல் தள்ளி 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 போக போக டிவி சிவி சமூகம், எஸ்பி வேலுமணி இவங்க தரப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏற்கனவே ஆசைப்பட்டு ராஜினாமா பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்குமே மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற இதுவும் தகவல் இருக்கு. அதில் வந்து விஜய் சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். நம்ம இடைத்தேர்தல் குறித்து நிறைய விவாதிச்சிருந்தோம். அதாவது இடைத்தேர்தல் நடக்குமா, இல்லைனா இன்னும் கூடுதல் தொகுதிகள் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பேசியிருந்தோம். இந்த நிலையில் இருக்கிற தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பேசியிருந்தோம். இந்த நிலையில் உயர் நீதிமன்றம் வந்து வருகிற 31ஆம் தேதி வரை வந்து இடைத்தேர்தல் குறித்து எந்த அறிவிப்பும் அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமையுமா, இல்லைனா பாதகமாக அமையுமா, இல்லைனா யாருக்கு, எந்த கட்சிக்கு முக்கியமாக ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்க. இப்போ கரூரில் வந்து நிறைய சினிமா வசனங்கள்லாம் பேசியிருந்தார் விஜய் அவர்கள். சிஎம் விஜய் வந்து பேசும்போது கரூர் இடைத்தேர்தலை குறி வச்சு நிறைய பேசியிருந்தார். ஆமாம், நீங்கள் விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஊற்றி மூடணும், அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம், கூட்டுக்கலவாணிங்க, இந்த மாதிரி கலவைக்கெல்லாம் நிறைய வந்து வார்த்தைகள் பயன்படுத்தினாரு. அது நிறைய விமர்சனங்களுக்கும் ஆளானுச்சு. என்ன சிஎம் ஒரு கட்சிக்கு தலைவர் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின கொத்து புரோட்டா போட்டாங்க, சால்னா ஊத்துனாங்க, புரோட்டா போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசும்போது ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தாங்க. இப்போ வந்து ஆனால் அவர் பேசி கொஞ்ச நேரத்தில் அந்த தீர்ப்பு வந்துச்சு, அது பெரிய விவாதங்களாக மாறி இருக்கு. இப்போ பார்த்தோம்னா அந்த 7 தொகுதி சொல்றோம்ல, 7 தொகுதியில 5 தொகுதிக்கு வந்து தடை போட்டிருக்கிறாங்க. அது குட்டி என்ற வெங்கடாசலபதி, திருநெல்வேலியை சேர்ந்த அட்வொகேட் அவர் போட்ட கேஸ்ல. இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா அந்த 5 தொகுதிக்கு வந்து தேர்தல் வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா அப்பாவு இருக்கிறார்ல, அந்த இன்பதுரை அப்பாவு கேஸ் வந்து ஒரு தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் முடிஞ்சு அப்புறமேல் தீர்ப்பு வந்துச்சு. ஆனா வந்து 2008 வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து கேஸ் இருக்கும்போது எலெக்ஷன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஓட்டப்படாரத்துக்கு வந்து ஒரு இடைத்தேர்தல் வரும்போது அந்த 18 தொகுதி டிடிவி தினகரன் சப்போர்ட்டர்ஸ் அவங்க வந்து ரிசைன் பண்ணாங்க, தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது ஓட்டப்படாரம் தொகுதி இடைத்தேர்தலுக்கு வந்து கேஸ் இருக்கு, அதனால அறிவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான சிக்கல் வந்து அப்போ கேஸை வந்து அவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வாபஸ் வாங்கி அதுக்கப்புறம் அந்த தேர்தல் நடந்து அதில் வந்து திமுக ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்படி இருக்கும்போது தான் இப்போ இந்த தேர்தல் வருது. இதுல இந்த 5 தொகுதி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம்னா 5மே வந்து 4 தொகுதிகள் வந்து அதிமுகவுக்கு சாதகமா இருக்கக்கூடிய தொகுதி. அதுல ஒரு தொகுதி அம்பாசமுத்திரம் சீமான் போட்டி போட போறாரு அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்குன தொகுதி விராலிமலை விஜயபாஸ்கர் தொகுதி. இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இந்த கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது தாவேகாவுக்கு நெகட்டிவ் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வாதாடினாங்க, நெகட்டிவ் அமைஞ்சிருக்கு. ஆனா நம்ம ஓவரால் ஒரு அரசியலா பார்த்தோம் அப்படின்னா டிவிகேக்கு இது வந்து ஒரு வெற்றியா கிடைச்சிருக்கு. ஏன் இன்னும் எக்ஸ்ட்ரா தொகுதி எல்லாம் சேர்த்துக்கலாமா அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. இதுல என்ன அப்படின்னா இப்போ 234 தொகுதி, அதுல வந்து அவர் தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு 118 எம்எல்ஏக்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சோபா செட்டு, கட்டில், டேபிள் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்கல்ல. இதுக்கிடையில தான் திமுக கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு வந்து கிடைச்சது. அதிமுகவில் ஒரு பகுதி 25 பேரோட ஆதரவு கிடைச்சது, அமமுக கிடைச்சது. இந்த ஆதரவோட தான் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. யாரு டிவிக்கு ஆட்சியே வந்து இருக்குது திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவோட. ஆனா இப்போ டிவிக்கே வந்து அவங்க ஜெயிச்சது வந்து 108 தொகுதி. 108ல் விஜய் 1 ரிசைன் பண்ணிட்டாரு. 107 தொகுதி. அந்த 107ல் ஒரு தொகுதியில வந்து அது கேஸ் இருக்குது. திருப்பத்தூர் தொகுதி ஒரு ஓட்டுல ஜெயிச்ச தொகுதி, அவரால் தேர்தலில் வாக்களிக்க முடியாது அப்படின்னு. இப்போ கையில வந்து 106 இருக்குது. இப்போ 234 தொகுதி, அதுல 7 தொகுதி காலியா இருக்கு. அப்போ காலியானா 226 தொகுதி இருக்கு. இந்த 226ல இன்னைக்கு வந்து பெரும்பான்மை வேணும் அப்படின்னா 113 வேணும். ஆனா டிவிகே கையில எத்தனை இருக்குது? 106 இருக்கு. அப்ப இன்னும் ஒரு 7 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 106 தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது டிவிகே கிடைச்சிரும்.
இப்போ நீங்கள் கேஸ் போடுங்க, நீங்கள் வாய்தாவுக்கு போங்க, நீங்கள் வழக்காடுங்க, அவங்க பேசட்டும் இவங்க பேசட்டும் அப்படின்னு தேர்தல் தள்ளி 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 போக போக டிவிக்கே ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தேர்தல் நடக்காமலே, ஏன்னா தேர்தல் நடந்தால் தானே நீங்கள் போட்டி போடணும், அங்கே போய் பிரச்சாரம் பண்ணணும், ஓட்டு கேட்கணும், ஜெயிக்க வைக்கணும், அந்த மாதிரி. இப்போ இந்த 106 இப்போ இருக்கிறத வச்சுக்கிட்டு ஆட்சியை வந்து ஓட்ட முடியும். ஓரளவு நமக்கு மத்திய அரசோட இணக்கமாக இருந்தாங்க, டிவிக்கு இருந்தாங்க அப்படின்னா இந்த 106 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இந்த காலியான தொகுதியை அப்படியே காலியாக வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு, மேல்முறையீடு, உயர்நீதிமன்றம், தேர்தல் ஆணையத்தில் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட முடியும். ஆனால் 307 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணணும். அதுக்கான பேச்சுவார்த்தையும் நடக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா சிவி சமூகம், எஸ்பி வேலுமணி இவங்க தரப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில். ஒவ்வொரு மாவட்டமும் வந்து ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி. அதில் என்ன நிறைய எம்எல்ஏக்கள் வந்து போகலை, வயிறு வலி தலைவலின்னு சொல்லி இந்த ஸ்கூல்ல பசங்க சொல்ற மாதிரி அந்த கூட்டத்துக்கு வந்து போகாம இருக்கிறாங்க. அப்போ அந்த எம்எல்ஏக்கள்லாம் என்ன செய்ய போறாங்க, அவங்க ரிசைன் பண்ணா, அந்த 7 பேர் கணக்கு சொல்றோம்ல, ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா சட்டசபையில் வந்து தனி பெரும்பான்மை காலியான தொகுதியை விட்டுருங்க, 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும், 1 வருஷத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும், ரூல்ஸ் எல்லாம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம சென்ட்ரல்ல பார்த்தோம்னா பிஜேபி ஸ்டேட்ல எல்லா ஸ்டேட்லயுமே சரி, சென்ட்ரல்லையும் சரி, அந்த ரூல்ஸை எப்படி அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னு பயன்படுத்தாங்க. அப்படி ஒரு நிலையை வந்து டிவிக்கு எடுக்க போறாங்க அப்படின்னு தான் இப்போ எதிர்பார்க்கப்படுது. 106 எம்எல்ஏ தான் மெஜாரிட்டி அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு 7 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சுட்டு அப்படியே ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்போ இன்னும் எத்தனை தொகுதிகள் சார் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும், அப்படி எதுவும் தகவல் இருக்கு? அதான் இன்னொரு 7 தொகுதி கிடைச்சாலே தனி மெஜாரிட்டி வந்துடும். அந்த 7ங்கிறது 15 கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. இதுல என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, இப்போ திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, டிவிகேவும் சரி, என்டிகேவும் சரி, தேர்தலை இப்போ உடனடியாக சந்திக்க தயாரா இல்லை. ஏன்னா திமுக வந்து நிறைய விமர்சனங்கள் சொல்றாங்க, தேர்தல் வாக்குறுதியை டிவிக்கு நிறைவேற்றல, நிறைய ரீல்ஸ் போடுறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு ஆய்வு பண்ணி ரீல்ஸ் போடுறாங்க, திட்டங்கள் எதுவுமே புதுசாக கொண்டு வரல, திமுக திட்டங்களை தான் அவங்க வந்து தொடங்கி வைக்கிறாங்க அல்லது பெயர் மாத்துறாங்க, இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாமே பிஜேபியும் பேசுறாங்க, அதிமுகவும் பேசுறாங்க. ஆனா மக்கள் மத்தியில வேற மாதிரி இருக்குது. எங்க அண்ணனை போய் பார்த்தா போதும், விஜயை பார்த்தா போதும், நம்ம கரூர் கூட்டத்திலே பார்த்தோம். ஆளுங்கட்சி தரப்புலையும் இன்னொன்னு சொல்றாங்க, நீங்க ஏன் தோத்தீங்கன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி இருக்குது. ஏன்னா நம்ம அந்த கூட்டத்தை பார்க்கும்போது, மக்கள் கூட்டத்தை, குறிப்பா பெண்கள் கூட்டத்தை, இளைஞர்கள் கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது அவன் ஏன் வந்து அந்த கூட்டத்துக்கு போறாங்க அப்படின்னே தெரியல. போய் அந்த ரோட்டு மேல விழுறது, காரு மேல போய் விழுறது, அவரை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு முன்னாலே எக்ஸாம் கூட அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டாங்க. எமர்ஜென்சில இருக்கிற அப்பா அம்மா விட்டுட்டு கூட போயிருக்காங்க. அந்த மாதிரி போய் அந்த கூட்டத்துல வந்து அவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க. அதுல ஒரு பையன் சொல்றான், நீங்க வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் காத்து கிடக்குறீங்களே, இது உங்களுக்கு சரியா அப்படின்னு. ஏங்க லவ்வரை பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா காத்திருக்கோமே, அதே மாதிரி எங்க அண்ணனை வந்து நாங்க நேசிக்கிறோம், அவரை பார்க்கறதுக்கு நாங்க எவ்வளவு நாளும் காத்திருப்போம் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து என்ன அரசியல் நடக்குது, என்ன திட்டங்கள் கொண்டு வராங்க அப்படிங்கறதெல்லாம் கவலை இல்லை, அண்ணன் வந்து இருக்கணும், அண்ணன் சிஎம்மா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும்போது தேர்தல் எப்படி நடக்கும், அதுல வந்து எப்படி இவங்க போய் சொல்லி ஓட்டு கேட்பாங்க. முக்கியமா வந்து லஞ்சத்தை வந்து அதிகமா போக்கஸ் பண்றாங்க. ஏன்னா டிவிக்கேல இருந்தே நீங்க எல்லா நியூஸ் பேப்பர்லயும் டிவிலையும் இதை ஹெட்லைனா போடுங்க அப்படின்னு ஆளுங்கட்சியில இருந்தே அவங்க சொல்றாங்க. சொல்லி இந்த லஞ்சத்தை வந்து விஜய் ஒழிக்கிறார் அப்படின்னு நிறைய ஸ்டோரி எல்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. ஃபீல்டுல எப்படி இருக்கு அப்படிங்கிறது அது மக்கள் தான் சொல்லணும். ஆனா இப்படியான ஒரு கருத்துருவாக்கம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இதை மீறி வந்து திமுகவும் அதிமுகவும் சாதிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா கரூர்லேயே பார்த்தோம்னா, கரூர்ல விஜய் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக கேஸ் போட்டதா ஒரு நியூஸ் எல்லா சோசியல் மீடியாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும், அந்த லெகசி மீடியாலாம் சொல்றாங்க, எல்லாத்துலயுமே அந்த நியூஸ் போயிருச்சு. ஆனா அந்த சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ்ல அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. யாருமே கரூருக்கு விஜய் போகக்கூடாதுன்னு யாருமே சொல்ல, நலத்திட்டங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்ல. அப்போ அந்த அந்த எதிர்மறையான விமர்சனங்கள் இருக்குல்ல, அந்த செய்தி சீக்கிரமா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. இதை சமாளிக்கிறதுக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்கள்ட்ட அந்த சிஸ்டம் எதுவுமே இல்லை. நம்ம ஐடி வச்சிருக்கோம், இளைஞர் வச்சிருக்கோம், அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இப்படியான செய்திகளை தடுக்கிறதுக்கோ அல்லது இதுக்கு ஈக்குவலா அவங்க கொண்டு ஜென்சின்னு கொண்டு வந்தாங்க, அதுவுமே கேலி கிண்டலுக்கு ஆளாயிருச்சு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இடைத்தேர்தல் எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு அவங்களும் பயத்துல இருக்கிறாங்க. அதனால பெருசா இடைத்தேர்தலுக்கு வந்து பெருசா ஒரு எதிர்பார்ப்பு வந்து கட்சிகள் மத்தியில இல்லை. சார், அப்படி ஒருவேளை இடைத்தேர்தல் வருகின்ற பட்சத்தில், ஒரு வழக்கெல்லாம் முடிஞ்சு வருகின்ற பட்சத்தில், இந்த ஏற்கனவே ஆசைப்பட்டு ராஜினாமா பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்குமே மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற எதுவும்
தகவல் இருக்கு. அதுல வந்து விஜயபாஸ்கர் வந்து ரொம்ப நெருக்கமா புஷி ஆனந்த் அவங்க கூட ஆதவ அர்ஜுனா கூட எல்லாரும் கூட இருக்கிறாங்க. இப்ப அங்கேயுமே புஷி ஆனந்த் சொல்ற ஆளு வேட்பாளரா, ஆதவ அர்ஜுனா சொல்றவங்க வேட்பாளரா அப்படின்லாம் இருக்கு. ஃபைனல் முடிவு ஜான ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ் இவங்க எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப விஜய் சுத்தியே ஒரு நண்பர்கள் வட்டாரம் வந்து உருவாகி இருக்குது. விஜய் வந்து முடிவு எடுக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது சசிகலா டீம் தான் எல்லாம் முடிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டாலின் இருக்கும்போது அவங்க குடும்பத்துல சபரீசன், உதயநிதி தலையீடு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ விஜய்க்கு வந்து நண்பர்கள் ஜெகதீஷ், விஷ்ணு ரெட்டி, ஆதவ அர்ஜுனா, ஜான ஆரோக்கியசாமி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. புஷி ஆனந்தனாலும் பொதுச் செயலாளர், அவர் ஒரு கணக்கில் வைக்கலாம். அப்போ இவங்க சொல்றதுதான் நடக்குது அப்படிங்கும்போது அது எந்த வகையில வந்து தேர்தலுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா அதிமுக மெஜாரிட்டியா ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் இதுல இருக்குது. அப்போ இந்த தொகுதிகளை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி, அதனாலதான் அந்த 3 கட்சியுமே வந்து நாம் தமிழர் எப்போதும் போல போட்டி போட போறாங்க. அதிமுக, திமுக, டிவிகே இந்த 3மே எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. இதுக்கு பொதுமக்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவால் ஒண்ணு காத்திருக்கு. ஸோ ஒருவேளை இடைத்தேர்தல் நடக்கல அப்படின்னா அரசியல் போக்கு எப்படி போகும் சார்? இப்போ என்டிகே வந்து இடைத்தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கிறாங்க. சீமான் சொல்றாரு, எப்போ எந்த தேர்தல் வந்தாலும் நாங்கள் போட்டி போடுவோம், பயிற்சி முயற்சி சொல்லிட்டாரு. ஆனா அதிமுகவோ திமுகவோ இவருங்க டிவிகேவோ தேர்தலை சந்திக்க தயாரா இல்லை. ஏன்னா அந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற ஒரு இதுல வந்து குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை வேற உள்ள இறங்கி பொள்ளாச்சியில மாநாடு, திருச்செந்தூர்ல மாநாடுன்னு ஒரு அடுத்த கட்டம் போய்கிட்டு இருக்கிறாரு. பிஜேபி, காங்கிரஸ் குழப்பங்கள்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. ஆனா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னா, இப்ப எல்லா தொகுதியிலையும் எம்எல்ஏக்கள் ஆய்வு போடுறாங்க. ஸ்கூலுக்கு போறாங்க, பஸ்ல போறாங்க, ரேஷன் கடைக்கு போறாங்க, ஆய்வு பண்றாங்க. இந்த தொகுதிகளில் எம்எல்ஏக்கள் கிடையாது. அப்போ அந்த மக்களுக்கான திட்டங்கள் எப்படி போய் சேரும்? அவங்க கோரிக்கையை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? வெறுமனே கலெக்டர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறது மட்டும் இல்லை, எம்எல்ஏக்கள்கிட்ட அந்த தொகுதிக்கான திட்டங்கள் வரும், பட்ஜெட் வரும், மானிய கோரிக்கை வரும். அதுல அந்த தொகுதிக்கான கோரிக்கைகளை வந்து எம்எல்ஏக்கள் பேசணும். அப்போ அதை வந்து பேச முடியாது. அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ நிதி வரும். அந்த எம்எல்ஏ நிதியில தான் நிறைய திருமண மண்டபங்களோ, கல்லூரி, ஸ்கூலு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுக்கணும். ரோடு போடுறது, வாட்டர் டேங்க் கட்டி கொடுக்குறது, பால்வாடி, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. இப்போ இதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ இந்த 6 மாசமோ 1 வருஷமோ அல்லது 2 வருஷமோ இந்த தொகுதிகள் தேர்தல் தள்ளி போகுது அப்படின்னா, கேஸ் இன்னும் நீடிச்சுன்னா அது பெரிய பாதிப்பு உண்டாகும். அடுத்து 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது, தொகுதி மறுவரை செய்ய போறாங்க அப்படின்னு வந்தா கூட அது வரைக்கும் இங்க இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அந்த தொகுதி மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும். ஸோ இடைத்தேர்தலை அனைத்து கட்சிகளுமே எந்த வகையில அணுகுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு இப்போ வந்து 4 முனை போட்டி உறுதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அண்ணாமலை போட்டி போட்டோம்னா அது 5 முனை போட்டியா மாறும். அப்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. பட்ஜெட்ல வந்து நிறைய அறிவிப்புகள், திட்டங்கள் வந்து சொல்ல போறாங்க. அந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் தாவேகா ஆளுங்கட்சி இருக்குது. திமுக என்னன்னா அந்த மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் நிறைய இருக்க போகுது. தொகுதிகளுடைய அந்த 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு எண்ணிக்கையை கூட்ட போறாங்க. எல்லா சமூகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்த வகையில எல்லா மாவட்டத்திலையும் அந்த மாதிரி கொடுக்க போறாங்க. அதிமுகவிலையும் சுற்றுப்பயணம் போறாரு எடப்பாடி பழனிசாமி. சுற்றுப்பயணம் போயிட்டு அப்போ இதுக்காக இவங்க தயாராகிறதுக்கே 2-3 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் தேர்தல் வந்தா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதுல இருக்கிறாங்க. அப்போ மக்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இந்த வழக்குகள்லாம் வாபஸ் வாங்கப்படுமா, தேர்தல் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அது வரைக்கும் இந்த விசாரணை வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த பரபரப்பை வந்து மக்கள் மத்தியில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தொகுதி மக்கள்லாம் எம்எல்ஏ இல்லாம அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. இப்போ ஒரு புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் கஷ்டப்படுவாங்கங்கிறது இந்த இடத்துல முக்கியமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் வழக்குகள் ஒரு புறம் போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் இடைத்தேர்தல் எந்த அளவுக்கு சீக்கிரமாக நடக்கும், அது மக்களுக்கு எந்த அளவில் வந்து சீக்கிரத்தில் ஒரு பயனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சார். உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றி. நன்றிங்க.